ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போய்ட்டு வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்து போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அலைட் மோஷனுக்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் வெரிஃபை ஆகிரும் லிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இதுதான் கைஸ் எடிட்டிங் பேஜ். ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் குரூப்புன்னு இருக்குல்ல, அந்த குரூப்பை வந்து குரூப்பில் இதை செலக்ட் பண்ணிடுங்க. குரூப்பில் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ரைட் சைடு இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோ லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளில் இருக்க கீழே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது இருக்க ரைட் சைடு ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த -90 டிகிரிக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணாவது இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சின்னதாக்கிட்டு ஃபோட்டோ கரெக்டாக சின்னதாக்கிட்டு இந்த சர்க்கிள்குள்ளே வரப்போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த ரைட் சைடு இருக்க அந்த மூணாவது இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோ கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுவோம் ரைட் சைடு இருக்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் குரூப்போட லாஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இருக்க அந்த குரூப் 1 இருக்கலாம், அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் டவுனில் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபோட்டோ லேயரை. இந்த மாதிரி சர்க்கிள் லேயர் மேலே வர போலையும் ஃபோட்டோ லாஸ்ட் வர போலையும் ஃபோட்டோ லேயர் லாஸ்ட் வர போலையும் இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்போட எண்டிங் போய்ட்டு இப்போ ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ லேயர் வந்து குரூப்போட எண்டிங் வரைக்கும் ட்ராக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ லேயர் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது இருக்க ரைட் சைடு ரெண்டாவது இருக்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இப்போ வந்து -90 டிகிரிக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நான் செட் பண்ணி போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மூணாவது இருக்க இந்த ஆரோ ஐக்கன் போல் இருக்கலாம், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இமேஜை வந்து ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க கைஸ். இமேஜை சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இப்போ பின்னையும் வந்து ரைட் சைடு இருக்க அந்த மூணாவது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஜூம் இன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் இன் பண்ணிவிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இருக்க குரூப்பில் எல்லாம் செலக்ட் பண்ணிவிடும். செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வீடியோட குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ரைட் சைடு இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ லேயரை வந்து சர்க்கிள் இருக்க கீழே கொண்டு வந்துட்டு இப்போ குரூப்பு எண்டிங் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை ட்ராக் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ லேயர் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க அந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 90 டிகிரின்னு -90 டிகிரிக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நான் செட் பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்க அந்த மூணாவது இருக்க ஆரோ ஐக்கான் போல் இருக்கலாம், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். உங்கள் பிக்குக்கு ஏற்றவாறு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இமேஜுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துவிடும். இதே போல் தான் கைஸ் உங்களுக்கு நான் எல்லா லேயர்ஸுமே கொடுத்துருக்கேன்.
இது எல்லாமே இந்த குரூப் தான். இந்த குரூப்பில் இருக்க நீங்கள் இப்போ நான் 3 குரூப் செய்து காட்டினேன், அதே போல் நீங்கள் செய்துருங்க. இதே போல் தான் உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், எல்லா குரூப்பும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ லிரிக்ஸ் இருக்கும் பாருங்கள். லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லிரிக்ஸுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் பிக்குக்கு ஏற்றவாறும் நீங்கள் கரெக்டாக கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது பார்த்தீங்களா, கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். சரி கேஸ், நமக்கு இப்போ ஒயிட் கலரே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ கரெக்டாக செட் ஆகிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். இப்படி கலர் மாற்றியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கேஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்கு. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கைஸ் பிடிச்சிருந்தா. சரி கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோஸ் நான் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த க்ரீன் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு பிஜிஎம்க்கு மேலே இருக்குது பாருங்கள், லாஸ்ட் சாங்குக்கு மேலே அந்த ரெக்டாங்கிள் லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ குரூப் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ரைட் சைடு இந்த கலரை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க, கலர் ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த சைடு சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க கைஸ். சரி கைஸ், இவ்வளோதான் கைஸ். போட்டு பார்த்த பிறகு வீடியோ கரெக்டாக இருந்ததுன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே டாப்பில் இருக்க அந்த ரைட் சைடு ஆரோ ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு சேவ் ஆப்ஷன் கேட்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் உங்களுடைய கேலரிக்கு வந்து சென்ட் ஆகும். சரி கேஸ், நம்ம சேனலில் வந்து நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத போல் இருக்குது, லைக்கும் பண்ணல, வீடியோஸ்க்கு லைக்கும் வரல. சரி கேஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். சரி கேஸ், நன்றி வணக்கம். இன்று உங்கள் அபினேஷ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம்.